வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 4th ஆகஸ்ட் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். 2 நாள் ஃபாலுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு பவுன்ஸ் ஆகிருக்குது. அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே எந்த அளவுக்கு மார்க்கெட் இறங்குச்சா அதை வந்து ரெக்கவரி பண்ணிடுச்சு. ஸோ இப்போ ஃபர்தராக மார்க்கெட் எப்படி இருக்கும், நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, மியூச்சுவல் ஃபண்டு இப்போ வந்து நிறைய பேர் எனக்கு கொஷின் கேட்டுக்கிறாங்க. அதாவது டெப்ட்டுக்கு வந்து நாம் வந்து மாற்றிட்டுமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். என்எஸ்டிஎல் இன்னைக்கு நைட்டு வந்து அலாட்மெண்ட் கிடைக்க போகுது. சிடிஎஸ்ல எதனால் ஏறிச்சு, நாராயணா ஹிருதாலயா எதனால் இறங்குச்சு, அதுக்கப்புறமா வந்து பேடிஎம் வந்து ஒவ்வொரு ஏற்றம் வரும்போது ஒவ்வொரு பேட் நியூஸ் வரும். இன்றைக்கும் ஒரு பேட் நியூஸ் வந்துருக்குது. அதுக்கப்புறமா வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு. ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், இப்போ நம்ம மார்க்கெட் பார்க்கறதுக்கு முன்னாடி யூஎஸ் மார்க்கெட்டு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தலாம். லாஸ்ட் ஃப்ரைடே, அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே வந்து நம்ம மார்க்கெட்டு எவ்வளோ இறங்குச்சா அதுக்கு மேலேயே வந்து யூஎஸ் மார்க்கெட்டு இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது யூஎஸ் மார்க்கெட்டுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் நம்ம இந்தியன் ரூபாயில் பார்த்தோம் அப்படின்னா 93 லட்சம் கோடி வந்து அன்னைக்கு ஒரு நாளில் டவுன் ஆகிருக்குது. ஓகேங்களா. அதாவது இந்த டேரிஃப் ப்ராப்ளம், அது மட்டும் இல்லாமல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் டேட்டா வந்துச்சு. ரொம்ப வீக்கான ஜாப்லெஸ் கிளைம்ஸ் டேட்டா வந்துருக்குது. அப்புறமா வந்து அமேசானுடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்துச்சு. அது லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஆல்மோஸ்ட் 8% டவுனில் போயிருக்குது. அதாவது மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி வந்து ரொம்ப வீக்காக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான கலையப்படத்துக்கு மத்தியில் யூஎஸ் மார்க்கெட்டு இந்த 2 மாதத்தில் இல்லாத ஒரு ஃபால் லாஸ்ட் ஃப்ரைடே. அதாவது நாஸ்டாக் வந்து 2.25% டவுன் ஆச்சு. டோ வந்து 1.25%, S&P 500 1.7% டவுனில் க்ளோஸ் ஆச்சு லாஸ்ட் ஃப்ரைடே. ஆனால் இப்போ வந்து ரெக்கவரி ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து அரௌண்ட் 200 பாயிண்ட்ஸ் வந்து க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது டோ ஃபீச்சர். ஓகே, அதுக்கடுத்து வந்து பிரண்ட் க்ரூட் வந்து $69 பெர் பேரலுக்கு அரௌண்ட் இருக்குது. அதாவது இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறது வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் போயிட்டு இருக்குது. அவங்க வந்து ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா ஆயில் வாங்குறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா க்ரூட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு ரூமர் ஒன்று போயிட்டு இருக்குது. பட் இந்தியா வந்து இன்னும் அஃபிஷியலாக எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ண கிடையாது. யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப்பும் வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா ஆயில் வாங்குறத நிறுத்திடும் அப்படின்னு நான் நம்பிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து ஒயிட் ஹவுஸோடைய டெப்டி சீஃப் வந்து என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, இந்தியாஸ் மூவ் நாட் அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கப்புள் ஆஃப் டேஸ் முன்னாடி நம்ம பிரைம் மினிஸ்டர் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது என்ன சொல்லிக்கிறாருன்னா, நம்ம இந்தியாவில் தயாரிக்கிற இந்திய பொருட்களை வாங்குங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிறாரு. ஸோ இதை வந்து யூஎஸ் அங்கே இருக்கிற சீஃப் எல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து நாங்கள் வந்து எதிர்பார்க்காத ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்ததான் வந்து ஏசியன் மார்க்கெட் பார்க்கணும். இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டை பார்க்கும்போது ஜாப்பனீஸ் நிக்கி 1.25% டவுனில் போயிருக்குது. ஹேங்சங் இண்டெக்ஸ் அரௌண்ட் 1% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஷாங்காய் இண்டெக்ஸும் பார்க்கும்போது 0.4% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி அரௌண்ட் 30 to 50 பாயிண்ட்ஸ் ஹையில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. அதாவது 24,650 அரௌண்டில் ஓப்பன் ஆகிட்டு 24,600 விட்டு அங்கேருந்து ஒரு ஷார்ப் பவுன்ஸ் பேக் 24,722. அதாவது லோவுக்கும் ஹைக்கும் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் வந்து ஹையில் போயிருக்குது நிஃப்டி. ஓகேங்களா. இன்னைக்கு ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் 418 பாயிண்ட்ஸ் வந்து ஹையில் க்ளோஸ் ஆகுது. 0.52%, 81,000 வந்து செட்டில் ஆயிருக்குது. நிஃப்டி 157 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகுது. 0.64%, 24,722 வந்து செட்டில் ஆயிருக்குது. செக்டார் வைஸ் பார்க்கும்போது எல்லா செக்டாருமே வந்து இன்னைக்கு வந்து ஹையில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது ஃபார்மா, பியூசி பேங்க், ரியாலிட்டி, ஐடி, மீடியா, மெட்டல், கன்சியூமர் டியூரபிள்ஸ் எல்லாமே வந்து 0.5% to 2.5% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. ப்ராடர் இண்டீசஸை பொறுத்தவரை மிட் அண்ட் ஸ்மால் கேப் அரௌண்ட் 0.5% to 1% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. நம்ம ருப்பி வந்து நியர் பை ஆல் டைம் லோவில் இருக்குது. அதாவது 87.66 வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. லாஸ்ட் க்ளோஸ் வந்து பார்க்கும்போது, அதாவது ஃப்ரைடே க்ளோஸ் வந்து பார்க்கும்போது 87.54. இப்போ நம்ம ருப்பியோட ஆல் டைம் லோ 88.10 or 20 சம்திங். அதை வந்து நம்ம பிரேக் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 40 to 50 பைசா இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆல் டைம் லோவுக்கு வந்துடும் நம்ம ருப்பி. ஓகே,
இதுதான் இப்போ இருக்கிற போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. ஓகே, இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆன்ஃபின் அப்படிங்கிற நெதர்லாண்டில் இருக்கிற ஒரு ஹோல்டிங்ஸ் கம்பெனி பேடிஎம் உடைய ஹோல்டிங்ஸை வந்து என்டையர் ஹோல்டிங்ஸை வந்து செல் பண்ணுறாங்க. அதாவது அவங்க கிட்ட இப்போ இருக்கிற ஹோல்டிங்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5.84% ஸ்டேக் வச்சிருக்கிறாங்க. அதாவது 3,77,00,000 ஷேர்ஸ் வச்சிருக்கிறாங்க பேடிஎம். இந்த பேடிஎம் ஷேர்ஸை வந்து நாளைக்கு பிளாக் டீலில் வந்து செல் பண்ண போகிறாங்க. அதாவது அரௌண்ட் 3,000 crore வருது. என்ன ரேட்டுக்கு வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்னா 1,020 ரூபாய்க்கு செல் பண்ணிக்கிறாங்க. அந்த ப்ரைஸ் வந்து ஃப்ளோர் ப்ரைஸாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து இன்னைக்கு வந்து பேடிஎம் க்ளோஸ் ஆகிறது 1,078 ரூபா. ஸோ 5% நியர்லி வந்து டிஸ்கவுண்ட்ல வந்து செல் பண்ணுறாங்க. இவங்க ஏற்கனவே வந்து பேடிஎம் உடைய ஹோல்டிங்ஸ் வந்து நியர்லி வந்து 9.85% ஸ்டேக் வச்சுருந்தாங்க. 820 ரூபீஸ் இருக்கும்போது 4% ஸ்டேக் வந்து செல் பண்ணாங்க. இப்போ வந்து என்டையர் ஸ்டேக்குமே வந்து செல் பண்ணுறாங்க இந்த கம்பெனி. ஓகேங்களா? அதுக்கடுத்த வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து சொல்லணும் அப்படின்னா, மோர்கன் ஸ்டான்லி அமெரிக்காவிலேருந்து இயங்கிட்டு இருக்கிற இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி சென்செக்ஸை பற்றி ஒரு ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது அவங்க வந்து 2 ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. 50% வந்து 80% வரையும் சென்செக்ஸு ஜூலை 2026 வந்து 90,000 வந்து 1 lakh வரையும் போகும் அப்படின்னு ஒரு ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக வந்து 20% ஃபோர்காஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சென்செக்ஸு ஜூலை 2026 வந்து 70,000 வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேஜராக 80% ஃபோர்காஸ்ட் என்ன சொல்லிக்கிறாங்க, 90,000 வந்து 1 லட்சம் போகும் அப்படின்ட்டு ஒரு ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்குறாங்க மோர்கன் ஸ்டான்லி கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி. ஓகே, அதுக்கடுத்து வந்து நாராயணா ஹிருதாலயா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 7% துவச்சி எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன். அதாவது லாஸ் காட்டுற கம்பெனிலாம் இன்னைக்கு வந்து நல்லா ஏறிட்டு இருக்குது. இன்னைக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஏத்தர் எனர்ஜி இது வந்து 183 crore லாஸ்ட் குவார்டர் லாஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த குவார்டர் வந்து பார்க்கும்போது 173 கோடி ரூபா. அதாவது அவங்க லாஸ் தான் 10 கோடி ரூபா லாஸ் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கிறாங்களாம். அது இன்னைக்கு 10% ஏறுது. ஆனால் நாராயணா ஹிருதாலயா அவங்க வந்து ப்ராஃபிட்டில் 2.5% இறங்கியிருக்குது. லாஸ்ட் இயர் சேம் குவார்டர் வந்து அவங்க வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்கன்னா 201 கோடி ரூபா ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க. இந்த லாஸ்ட் குவார்டர் இயர்னிங்ஸ் ரிப்போர்ட்டில் வந்து பார்க்கும்போது 196 கோடி ரூபா வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 2.4% ப்ராஃபிட் வந்து டவுன் ஆயிருக்குது. ரெவென்யூ வந்து 15% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 1,507 கோடி கொடுத்துருக்குறாங்க. இதே லாஸ்ட் இயர் சேம் குவார்டர் வந்து 1,306 கோடி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் நியூஸு. இதுக்கு அதாவது ஸ்லைட்லி வீக்கான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டுக்கு பனிஷ்மெண்ட் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க நம்ம மார்க்கெட்டில். இன்னைக்கு வந்து 7% நியர்லி வந்து டவுன் ஆயிருக்குது. ஓகேங்களா? பட் இந்த ட்ராப் ஓகே, பட் இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரையும் லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணலாம் அப்படிங்கிறதான் என்னுடைய ஐடியா. 1,700 1,750 வரும்போது மறுபடியும் வந்து அக்ரெசிவாக வந்து ஆட் பண்ணலாம் போர்ட்ஃபோலியோவில். இது வந்து லாங் டேர்ம். நான் ஆல்ரெடி வந்து சொல்லிக்கிறேன், இந்த ஸ்டாக் வந்து எவ்ரி டிக்ளைன் ஸ்கேன் பை ஃபார் லாங் டேர்ம் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ரேஞ்செலாம் வரும்போது இந்த ஸ்டாக் வந்து ஹோல்டு பண்ணலாம் நாராயணா ஹிருதாலயாவை பொறுத்தவரையும். ஓகேங்களா? அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸுக்காவது நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணணும். அதுக்கடுத்து வந்து என்எஸ்டிஎல் இன்னைக்கு நைட் வந்து அலாட்மெண்ட் கிடைக்க போகுது. என்னோடய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் எந்த லிங்க் அப்படின்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த லிங்க்கில் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஷேர்ஸ் வந்து 5 பேர்த்துக்கு ஒருத்தருக்கு கிடைக்கிறதா வந்து ரிப்போர்ட் சொல்லுது சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் வந்து பார்க்கும்போது. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் 5 பேர்த்துக்கு ஒருத்தருக்கு இந்த ஷேர்ஸ் கிடைக்கும். இன்னைக்கு வந்து 120 or 130 ரூபீஸ் வந்து கிரே மார்க்கெட்டில் வந்து ப்ரீமியத்தில் இருக்குது. ஸோ 920 950 ரூபீஸ் வரையும் ஏறத்துக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது கிரே மார்க்கெட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால சிடிஎஸ்எல்லாம் வந்து ஓகே இதுதான் சான்ஸ் அப்படின்ட்டு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 6 to 7% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் ரீசன். இப்போ சிடிஎஸ்எல்லாம் வந்து வீக் இயர்னிங்ஸ் ரிப்போர்ட் தான் கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து 7% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால வந்து என்எஸ்டிஎலோடைய ஹோப் ஓகேங்களா. நாளைக்கும் வந்து சிடிஎஸ்எல் ஏறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. பட் லிஸ்டிங் அன்னைக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கு அடுத்ததாக வந்து நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பி கேட்டுருக்கிறாங்க, சார் நீங்கள் வந்து டெப்ட்டுக்கு மாற்றிட்டீங்களா உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நான் மாற்ற கிடையாது. ஆனால் மார்க்கெட்டு இப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங் பேரிஸ் அந்த கண்டிஷனில் கிடையாது. ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. ஸ்லைட்லி வீக் ஆகுது, பட் ஒரு ரேஞ்சில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான டைமில் வந்து நான் வந்து டெப்ட்டுக்கு மாற்ற விரும்பலை. நான் வந்து ஃபர்தராக வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஆட் பண்ணுறது தான் வந்து விரும்புகிறேன். அதனால் வந்து இப்போ வந்து
மார்க்கெட் வந்து ஒரு வீக் சிக்னல் வந்துருக்குது அப்படின்னா அகைன் 25,200க்கு மேலே 25,250க்கு மேலே க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அகைன் வந்து புல்லி சிக்னல் கிடைக்குது. ஸோ நியர்பை லெவலில் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணாமல் வெயிட் பண்ணுறது பெட்ரு. ஓகேங்களா? அதனால் இதை வந்து வாட்ச் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து வந்து இன்னொரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு டிவிஎஸ் மோட்ரு. இந்த டிவிஎஸ் மோட்டர் வந்து பிரேக் அவுட்டு நான் வந்து டெலிவரிக்கு கொடுக்க கிடையாது. பிரேக் அவுட் ஸ்விங்கு அப்படின்னா ஒரு 100 வந்து 150 ஏறுற வரையும் வெயிட் பண்ணணும். அதே அளவுக்கு 100 150 இறங்கிச்சு அப்படின்னா கட் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். ஏன்னா அந்த ஸ்டாக்லாம் வந்து 250 300 வந்து நான் ஸ்டாப்பாக ஏறிட்டு இன்னைக்கு வந்து நியர்லி வந்து 3000 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது இது வந்து ஸ்விங் அண்ட் பிரேக் அவுட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதனுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்குறேன். ஸ்விங் அண்ட் பிரேக் அவுட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஸ்க்கை பொறுத்து நீங்கள் வந்து ஓகே இந்த அளவு தான் என்னால் ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ரிஸ்க்கு வந்து என்னங்கிறத ஃபார்ம் பண்ணிக்காங்க. அதுக்கு கீழே போச்சுன்னா கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஓகே இந்த ப்ராஃபிட் எனக்கு போதும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டில் வித்துட்டு வெளியே வந்துடணும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஸ்விங் அண்ட் பிரேக் அவுட்டு, டெலிவரி கிடையாது. இப்போ எப்படி நாராயணா இருந்தாலே இன்னைக்கு 7% இறங்கினதுக்கு அப்புறம் நான் வந்து பை பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். பட் அது மாதிரி வந்து பிரேக் அவுட் கால் வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது. முதல்ல அதை வந்து புரிஞ்சுக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அதன் டெக்னிக்கல் லெவல் என்ன பார்த்துடலாம். சென்செக்ஸ் உடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பிரேக் அவுட் என்ன அப்படின்னா டிவிஎஸ் மோட்டர். இந்த டிவிஎஸ் மோட்டர் ஸ்டாக் பொறுத்தவரையும் பாருங்கள், அதாவது 2960 பிரேக் அவுட் பாயிண்ட். பட் இன்னைக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆயிருக்குது. 2968 அந்த ஹையை போயிட்டு பட் அந்த லெவலுக்கு மேலே வந்து சஸ்டெயின் பண்ண முடியல, டவுன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ 2970 அப்படிங்கிறது ஒரு பிரேக் அவுட் பாயிண்டாக இருக்கும். 2970க்கு மேலே சஸ்டெயின் ஆகணும். அங்கேயும் வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும். சஸ்டெயின் ஆகிட்டு அந்த இடத்துல வால்யூம் ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 3100 ரூபாய் வரையும் போகிறதுக்குனால வாய்ப்பு இம்மீடியட்டாக இருக்குது. ஓகேங்களா? அதனால் இந்த லெவல் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. அட் த சேம் டைம் இந்த ஸ்டாக் இந்த லாஸ்ட் 3 டேஸாக 2750 நியர்லி வந்து 200 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இப்போ இந்த லெவலில் வந்து பிரேக் பண்ணிச்சு அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக வந்து எது மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா 2800 தான் வந்து ஸ்டாப் லாஸாக வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிட்டு ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னா 3100 3200 வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. அதுக்கடுத்து நான் பார்க்கறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையும் கால் அண்ட் புட்டில் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது. எதுவும் கிளியரான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறது தெரியல. சென்செக்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். சென்செக்ஸை பொறுத்தவரையும் கால் சைடு அண்ட் புட் சைடு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது. ஹையர் லெவலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 82,000 காலில் தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. பட் மற்றபடி வந்து நியர்பை ஸ்ட்ரைக்கில் வந்து ஈக்குவலான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது. என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. இதனுடைய டேட்டா நாளைக்கு வந்து உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம நிஃப்டியை பார்த்துடலாம். நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்தவரையும் நான் வந்து 15 மினிட்ஸ் கேண்டலுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ரெசிஸ்டன்ஸ். அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே 10:15 அதாவது லாஸ்ட் ஃப்ரைடேவுடைய ஹை அப்படிங்கும்போது 24,800 அரௌண்ட். 24,800க்கு மேலே சென்றால் ஒரு நல்ல ரேலியை எதிர்பார்க்கலாம். 24,870 வரையும் போகும். ஓகேங்களா? சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் சப்போர்ட். 24,630 24,630ங்கிறது ஒரு சப்போர்ட். அதுக்கு கீழே வந்துச்சுன்னா 24,600ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட். பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் இன்னைக்கு வந்து அவ்வளோவா வந்து ஒரு மூவ்மெண்ட் இல்லை நிஃப்டி ஏறின அளவுக்கு. இருந்தாலும் வந்து பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 55,750 அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா 950 வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 55,500. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.